மரபுரிமை வேலை திட்டத்தின் மூலம் மக்களின் காணி உரிமையை பெற்றுக் கொள்வதன் மூலம் அவர்களின் சொத்து மதிப்பை அதிகரிக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி மற்றும் கொரோனா தொற்று காரணமாக வீழ்ச்சியடைந்த சொத்துக்களின் பெறுமதி நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் ஆற்றல் கொண்ட மரபுரிமை வேலை திட்டத்தினால் மீண்டும் உயர்ந்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மன்னார் மாவட்ட மக்களுக்கு 20 லட்சம் இலவச காணி பத்திரம் பரம்பரை வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டார். இந்த வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு 5000 காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதுடன் 442 காணி உறுதிப்பத்திரங்கள் இன்று ஜனாதிபதியினால் அடையாளமாக வழங்கி வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட விவசாயிகளுக்கு உரம் வழங்குவதற்கான பணத்தை வழங்குவது தொடர்பான காசோலைகளையும் ஜனாதிபதி அவர்கள் வழங்கி வைத்தார். கடந்த மோசமான காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் அழிவடைந்த விவசாய பயிர்களுக்கு விவசாய காப்புறுதி நட்டஈடு வழங்கப்பட்டதுடன் அப்பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கு நிதி ஒதுக்கீடும் வழங்கப்பட்டது. மன்னார் மாவட்ட செயலாளர் கே கனகேஸ்வரன் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நினைவு பரிசையும் வழங்கி வைத்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, மே மாதம் வடக்குக்கு வந்தபோது மன்னாருக்கு வருவேன் என உறுதியளித்தேன். மன்னாரின் அபிவிருத்திக்கான வேலை திட்டம் நம்மிடம் உள்ளது. வடக்கு பிராந்தியத்தில் சுமார் 90,000 குடும்பங்கள் காணி உரிமை கோருகின்றனர். 45,000 குடும்பங்களுக்கு அவ்வித பிரச்சனையும் இன்றி பத்திரப்பதிவு வழங்கும் திறன் கொண்டது. ஏனைய 45,000 குடும்பங்கள் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் மற்றும் வடமாகாண சபைக்கு நான் பணிப்புரை வழங்கியுள்ளேன். 1935 ஆண்டு தொடக்கம் இதுவரையில் பொதுரு துடுவ தொடக்கம் தவுந்தர துடுவ வரையிலான சகல சமூகங்களுக்கும் காணி உரிமமாக மட்டுமே வழங்கப்பட்டது. எனவே இந்த உரிமங்கள் எப்போது வேண்டுமானாலும் ரத்து செய்யப்படலாம். உரிமம் பெற்ற நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விவசாயிகள் விவசாயம் செய்தாலும் அவர்களுக்கு நில உரிமை கிடைக்கவில்லை. சில விவசாயிகள் 85 ஆண்டுகளாக நிலத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நாட்டில் காணி உரிமை இல்லாத குடும்பங்கள் சுமார் 20 லட்சம் உள்ளன. உரிமையை அவர்கள் சார்பாக இலவச காணி உரிமை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. கோவிட் தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்டது சாமானியர்களே. நாடு திவாலான நிலையிலிருந்து மீண்டு வரும்போது அதன் பலன்களை மக்களுக்கு வழங்க வேண்டும். குறிப்பாக உரிமைய வேலை திட்டம் மீண்டும் மக்களின் சொத்துக்களை பெருக்கி வருகிறது. ஆசியாவில் எந்த நாட்டிலும் மக்களுக்கு இலவச நில உரிமை வழங்கப்படவில்லை. எனவே உரிமைய வேலை திட்டத்தை நாட்டில் ஒரு புரட்சியாக அறிமுகப்படுத்த முடியும். மேலும் மேல் மாகாணத்தில் உள்ள 1,50,000 அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு வீட்டு உரிமையை வழங்கவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். மேலும் பொருளாதார சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறது. அப்போது யுத்தம் காரணமாக வடக்கு மக்கள் வீடு உடைமை காணிகளை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. வாழ்நாளில் முதல் தடவையாக இலவச காணி உரிமையுடன் சாதாரணமாக வாழும் சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைத்துள்ளது. உங்களுக்கு கிடைக்கும் இந்த நிலத்தை பாதுகாக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். அப்போது நீங்களும் நாடும் பொருளாதார ரீதியாக முன்னேற வாய்ப்பு கிடைக்கும். நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் இருக்கின்ற இடம் கூட பறவைகள் சரணாலயத்தினுடைய திணைக்களத்துக்கு சொந்தமானது என்று தான் நான் நினைக்கின்றேன். என்றால் மன்னார் மாவட்டம் முழுமையாக அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எங்களுடைய மக்கள் 3 பேருக்கு காவல் காக்க வேண்டி இருக்கிறது. ஒன்று குரங்கு, இன்னொன்று யானை, இன்னொன்று ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப். எப்பொழுது கல் நாட்டுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே எங்களுடைய பிரதேச செயலாளர்களால் மிக அர்ப்பணிப்போடு செயல்படுவதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். எங்களுடைய அரசு அதிபர் உட்பட செயல்படுவதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு உதாரணத்தை நான் சொல்ல முடியும். இங்கே பள்ளிமுனை கிராமத்திலே உங்களுடைய அனுசரணையோடு அந்த மக்கள் கடல் வெள்ளம் பற்றிவிட்டால் தள்ளித்தான் தங்களுடைய போட்களை கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் எங்களுடைய அரசு காசு ஒதுக்கி அந்த ஓடை வெட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அந்த மணலை இங்கே கரையிலே போடக்கூடாதென்று பிரச்சனை கொடுக்கிறார். ஆகவே இந்த மன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் மிகவும் ஒரு அழுத்தத்துக்குள்ளான ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த நாட்டின் தலைவர் என்ற ரீதியிலே இதிலே கவனம் செலுத்தி உங்களுடைய சிந்தனையிலே நான் நினைக்கின்றேன் இந்த ஏனையின் பாதி தான் கூடுதலாக கண் தெரியும் எல்லாரும். ஆகவே நீங்கள் இந்த விஜயத்தை மேற்கொண்டதற்கு உண்மையிலே மனசார நாங்கள் பாராட்டி நிற்கின்றோம். அதைவிட ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன்.
எங்களுக்கு ஒரு கலாச்சார மண்டபம் இல்லை. ஒரு கூடுதலான ஆட்களை கொண்டு வந்து கூட்டத்தை நடத்துவதோ அல்லது என்ன செய்வதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கலாச்சார மண்டபம் இல்லாத காரணத்தால் இப்படி ஒரு சின்ன மண்டபத்துக்குள்ளே கூட்டங்களை நடத்த வேண்டி இருக்கிறது. இன்று இங்கு வந்திருக்கின்றவர்கள் உங்கள் உறவுகளுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்கள் கையிலே வைத்திருக்கின்ற அதாவது காணி பெர்மிட்டாக இருந்தால் என்ன, பத்திரங்களாக இருந்தால் என்ன, அவற்றை தாமதியாமல் அரச உத்தியோகத்தர்களிடம், காணி உத்தியோகத்தர்களிடமோ அல்லது கிராம சேவையாளர்களிடமோ கையளிக்கும்படி, அவ்விதம் கையளிக்கும் போது அவர்களுக்கான இந்த உறுதி பத்திரங்களை அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த செய்தியை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான தாழ்மையான கோரிக்கை.